Hello 11th standard students எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சரோட பார்க்க போகிறோம். ஃபுல் கொஸ்டின்ஸுக்கும் ஆன்சர் சொல்ல போகிறேன். இஆர்சி அதே மாதிரி வந்து அப்ரிசியேஷன் கொஸ்டின், கிராமர் கொஸ்டின், அப்புறம் அந்த 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ஒன் வேர்டு. ஸோ அது எல்லாத்துக்குமே வந்து ஆன்சர் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் எழுதுறதுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர். ஏன்னா வந்து இங்கிலீஷை பொறுத்தவரை வந்து ஒன் வேர்டு கூட விட்டுருங்க. மற்றபடி இந்த கிராமர் செக்ஷன், இஆர்சி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து எப்பவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல இருந்து கண்டிப்பா எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இது இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்டுடைய அஃபீஷியல் ஒரிஜினல் மாடல் கொஸ்டின் பேப்பர். ஸோ அதனால இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து உங்களுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வர சான்சஸ் இருக்குது. வித் ஆன்சரும் நான் சொல்ல போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்தோடனே 3 சினானிம்ஸ் கேட்பாங்க அண்ட் 3 ஆன்டனிம்ஸ் அதுக்கு எடுத்து கேட்பாங்க. ஸோ இந்த 6 கொஸ்டின்ல உங்களுக்கு 4 அல்லது 5 கொஸ்டின் வந்து புக்குக்கு பின்னாடி ஒவ்வொரு யூனிட்டுக்கு பின்னாடி இருக்கும் கிளாசரி பார்ட்ஸ்ல. ஸோ அந்த இதுல தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் தான் உங்களுக்கு புக்ல இருந்து ஏதாவது ஒரு வேர்டு கொடுத்து அதுக்கான சினானிம்ஸோ இல்ல அதுக்கான ஆன்டனிம்ஸோ கேட்பாங்க. அதர்வைஸ் வந்து 4 கொஸ்டின் புக் பேக் வந்துடும். ஸோ நல்லா பாத்துக்கோங்க. ஸோ பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. மோனோட்டோனஸ் அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. போரிங் அப்படிங்கிறது தான் மீனிங். அடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்க, அப்பிடைட் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஹங்கர் அப்படிங்கிறது. தேர்ட் கொஸ்டின் பாருங்க, வேக்சியேஷன் அப்படிங்கிறது வந்து அனாயன்ஸ் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் இதுக்கு அடுத்து ஆன்டனிம்ஸ். அடுத்து தேர்ட் கொஸ்டின். அடுத்து 3 கொஸ்டின் வந்து ஆன்டனிம்ஸ். அண்ட் தொடர்ந்து வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி 11th ஸ்டூடெண்ட் இந்த வீடியோக்கு மறக்காம உங்க பொண்ணான கையை வச்சு ஒரு லைக் பண்ணிருங்க. நீங்க பண்ற லைக் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ இன்னும் ஃபாஸ்டா அப்லோட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல நான் வந்து ஒன் வேர்டு, இஆர்சி, அப்ரிசியேஷன் கொஸ்டின், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் அந்தது. ஸோ அடுத்தது வந்து மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ். இதெல்லாம் வாட்ஸ்அப் குரூப்ல டேரக்டா போட்டோ வேணும் நான் அப்லோட் பண்ணிட்டேன். பிடிஎஃப் லிங்க், வெப்சைட் லிங்க் அதெல்லாம் கொடுக்கல, டேரக்டா இமேஜ் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணலாட்டி இந்த வீடியோக்கான டிஸ்கிரிப்ஷன்ல நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. அடுத்து இம்பார்ட்டன்ட் இஆர்சி, ஒன் வேர்டு, கல்வி மினி மெட்டீரியல் இருக்குது. அந்த ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் அது எல்லாமே அட்டன் பண்றதுக்கான ஒரு மினி மெட்டீரியல். ஆன்சருமே 1 லைன்ல தான் இருக்கும். ஏன்னா கீவேர்டு இருந்தால் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மினி மெட்டீரியலுக்கான லிங்க்கும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபோர்த் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து அப்சண்டி வந்து பாத்துக்கோங்க, கான்ஸ்டன்ட்லி அந்தது. ஃபிஃப்த் கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரக்கட்னஸ் அப்படின்னா அதுக்கு எல்லாருமே தெரியும். ரக்கட் அப்படின்னா கொஞ்சம் ரவுடி அந்த மாதிரி இது. அதுக்கு ஆப்போசிட் என்ன வீக்னஸ் அதுதான் வந்து இருக்கும். ஸோ அந்த இது. சிக்ஸ்த் கொஸ்டின் பாருங்க, பர்டிகுலர் அப்படின்னா ஜென்ரல். ஓகேங்களா. பர்டிகுலர்னா இதுதான் இந்த ஒரு தனியானது, ஜென்ரல்னா பொதுவானது, அப்ப அதுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா. சோ அடுத்து 7th கொஸ்டின் பாருங்க, காம்பவுண்ட் வேர்டு கோட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆஃப்டர் கோட்டுக்கு என்ன வரும்? கோட் ஃபைலா, கோட் கேட், கோட் பாயில், கோட் யார்டு. அதாவது கோட் யார்டுங்கிறது தான் வரும். ஸோ காம்பவுண்ட் வேர்டு வந்து ஒரு சிலது வந்து சொல்லி பார்த்தா மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி தெரியும், பட் கரெக்டா இருக்கும். ஒரு சிலது பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி பார்த்துடலாம், இந்த மாதிரி சொல்லி பார்த்து வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு வேர்டு கொடுத்துருப்பாங்க, அதுக்கு எல்லா வேர்டுமே கொடுத்துருக்க 4 ஆப்ஷன்ல 3 ஆப்ஷன் கிட்டத்தட்ட வந்து கரெக்டா வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம யோசிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தது சஃபிக்ஸ் வேர்டு பீஸ் அப்படிங்கிறது கேட்காங்க. பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது ஒரு சரியான விடை, அது பாத்துக்கோங்க. அடுத்து டிஎன்பிஎஸ்சி, இது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். கிளிப்டு வேர்டுக்கான அந்த ஹெலிகாப்டர் அப்படிங்கிறது காப்டர் அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ரன் அவே அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரேஷியல் வெர்பு வந்து எஸ்கேப். ஓகேங்களா. கொஸ்டின் டேக், இந்த ராஜி இஸ் நாட் எ லாயர் அப்படிங்கிறதுக்கான கொஸ்டின் டேக் வந்து ஷி அப்படிங்கிறது. ஐடென்டிஃபை த பேட்டர்ன், அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது கோபி கேவ் பிரித்திவிய புக் அப்படிங்கிறது. அதுக்கான ஆன்சர் வந்து SVIODO அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஃபாரின் வேர்டு ரெஸ்யூம் அப்படிங்கிறதுக்கானது பிரீஃப் சம்மரி. அடுத்தது யூஸ்டு, அது என்னது கேட்டிருக்காங்க, அண்டர்லைன் வேர்டு அப்ரோப்ரியேட். ஓகே. பொலைட் ஆல்டர்னேட்டிவ் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து ப்ரீ ஓனர்ட் அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சூஸ் த வேர்டு ஹாஸ் பீன் ராங்லி ஸ்பெல்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டான ஆன்சர். அடுத்து ப்ரிப்போசிஷனை பொறுத்தவரை ஐ வில் நெவர் கோ அகெயின்ஸ்ட் மை கான்சைன்ஸ் இன் டாக்கிங் எ டிசிஷன். ஓகேங்களா. ஸோ அப்போ அகெயின்ஸ்ட் அப்படிங்கிறது. அடுத்தது 18th கொஸ்டின் ஆன்சர் வந்து teeth diseases specific to a woman. அடுத்து 19th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டிசைவ்ட் அப்படிங்கிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ, டுக் மீ ஃபார் எ ரைடுங்கிறதுக்கானது. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின் 4 சிலபஸ் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா அனிமேஷன் ஆப்ஷன் சி. ஓகேங்களா. ஸோ அடுத்தது பாருங்க, உங்களுக்கு இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டினை பொறுத்தளவுல கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாருங்க, வாட் டே. அதாவது மேக்ஸிமம் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வந்து இந்த டே அப்படின்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ல வந்து சில இதுக்குலாம் ஆன்சர் இருக்கும் பாருங்க. டே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பீப்புள் ஆஃப் த பிரசன்ட் அப்படிங்கிறத குறிக்கும். ஸோ அப்படி எழுதினாலும் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இல்ல மாடர்ன் பீப்புள் அப்படி எழுதினாலும் 1 மார்க், இல்ல அடல்ட்ஸ் ஆஃப் டுடே அப்படி எழுதினாலும் 1 மார்க் கொடுத்துருவாங்க. இல்ல இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் வேர்ட்ஸ் நீங்க என்ன எழுதினாலும் அதுக்கான 1 மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் ஐஸ் பிளாக் கோல்ட் ஈஸ், இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிருக்காங்க. அதாவது என்னன்னா ஈஸ் லேக்கிங் எமோஷன். ஓகேங்களா. அதான் சரியான ஆன்சர்.
இஸ் லேக்கிங் எமோஷன், அப்படி இல்லை அப்படின்னா ஃபீலிங் அண்ட் கார்டியாலிட்டி இன் ரிலேஷன்ஷிப், இது ரெண்டுல ஏதாவது ஒன்று எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஸோ 22 பாருங்க, வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மைர், அந்த லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து whom does the poet admires அப்படின்னு கேட்டீங்கன்னா அத்லெட்ஸ், அந்த கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு பாருங்க. நீங்க அத்லெட்ஸ் எழுதுனாலே உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லாட்டி பிளேயர்ஸ் எழுதலாம், இல்ல ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்க இதுல எது எழுதினாலும் ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி பிக்கு பாருங்க, ஃபார் வாட் ரீசன் டு த அத்லெட்ஸ் வீட் அப்படின்னா ஃபன் அண்ட் ஹேர், அதுக்கும் ஆன்சர் கொஸ்டின்லேயே இருக்குது. ஸோ அதை எழுதினாவே உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபன் ஆர் மணி எழுதலாம், இல்ல ஃபேம்னு எழுதலாம், ப்ரொஃபஷன் எழுதலாம். ஸோ அந்த மாதிரி இதுல எது எழுதினாலும் உங்களுக்கு ஒரு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. 23 பாருங்க, வாட் டஸ் ஹேவன் ரெஃபர் டு அப்படின்னா காட், அந்த காடுங்கிற ஒரு வேர்டு, அந்த இதுக்கு தான் ஒரு மார்க். அப்படி இல்லை அப்படின்னா த பிளேஸ் ஆஃப் காட் எழுதலாம், த பிளேஸ் ஆஃப் த கேரியர் ஆஃப் நேச்சர் எழுதலாம். ஸோ இதுல எது வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது why does the poet call it holy அப்படின்னா காட்ஸ் பிளான் எழுதலாம், இல்ல கிரியேஷன் ஆஃப் காட், இல்ல ஒர்க் ஆஃப் ஆட் ஃப்ரம் ஹெவன், அதுல எது வேணாலும் எழுதலாம். 24 பாருங்க, எக்ஸ்பிளைன் த கம்பேரிசன் மேட் ஹியர் அப்படின்னா மெக்காவிட்டி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருக்காங்க, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் லைக் வந்திருக்கனால சிமிலி எழுதிடலாம். அடுத்து 25 பாருங்க, அதுக்கு பாருங்கன்னா ஹவு டு வி ரியாக்ட் டிஃபீட் அப்படின்னா வித் ஹேட்டட், இல்ல வந்து ஹேட்டு, இல்ல ரிப்பல், டிஃபீட், டெஸ்டட், அந்த மாதிரி நிறைய இருக்கு. அதுல எது வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா. அடுத்தது பிக்கு வந்து ஆன்சர் வந்து கரேஜ் அப்படிங்கிறதா சரியான ஆன்சர். அந்த கரேஜ்ங்கிற அந்த ஒரு வேர்ட் கொஸ்டின்ல இருப்பாங்க, அது எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா பிரேவரி எழுதலாம், போல்ட்னஸ், இதுல எது வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது 26 பாருங்க, அலிட்ரேஷன் நீங்க எழுதுவீங்க, எல் கி சிசி ஆரம்பிச்சிருக்கு, கேன், கால், லேண்ட்ஸ், லிவ்ஸ், அதுல எது வேணாலும் எழுதலாம். அடுத்து ஹூ இஸ் பாலிங் ப்ரோக் அப்படின்னு கேட்டீங்கன்னா கிங்க்னு எழுதலாம், இல்லைன்னா ஹென்ரி ஃபோர், இல்லாட்டி ஃபோயோ ஆஃப் ரிச்சர்ட் டூ, அந்த மாதிரி இல்லைங்க எது வேணாலும் எழுதலாம், இல்ல கசின் ஆஃப் ரிச்சர்ட் டூ. ஓகேங்களா. இதுல எது வேணாலும் எழுதலாம். ஸோ அதெல்லாம் வந்து பாத்துக்கோங்க. ஸோ அடுத்தது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரை பொறுத்த ப்ரோஸ் கொஸ்டின் கிராமர் செக்ஷன் பாருங்க, ரீரைட் ஆஸ் ஆர் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இது வந்து ரிப்போர்ட்டட் ஸ்பீச்சா வந்து மாற்ற சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன எழுதலாம், த லைப்ரேரியன் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீக்ஸ் சாஃப்ட்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீரைட் ஆஸ் ரிப்போர்ட்டட் ஸ்பீச், இது வந்து நீங்க மாத்தணும். எப்படி மாத்தணும்னா, த லைப்ரேரியன் இன்ஸ்ட்ரக்டட், ஆஸ்க்டு, அட்வைஸ்டு, வார்ம்டு, இந்த 4 வேர்ட்ல நீங்க எதை வேணாலும் எழுதலாம். த லைப்ரேரியன் இன்ஸ்ட்ரக்டட் டோல்ட் த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பீக் சாஃப்ட்லி, இப்படி எழுதலாம். இது இல்லாட்டி த லைப்ரேரியன் ஆஸ்க்டு டோல்டு த ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்பீக் சாஃப்ட்லி, எதுனாலும் எழுதலாம். வார்டு, டோல்டு, இதுல எது வேணாலும் எழுதலாம். இல்லாட்டி த in a librarian advised the students to speak softly, இல்ல எது வேணாலும் எழுதலாம். 5 இது instructed, asked, advised, warned, told, இல்ல எது வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகேங்களா. then no one has opened that house for several years, இது வந்து அதாவது ஆக்டிவ் பாசிவ். இதை நீங்க எப்படி எழுதலாம்னா, the house has not been opened for several years, இப்படி எழுதினாலும் ஓகே. இல்ல அப்படின்னா the house has not been opened by no one, இப்படி எழுதலாம். இல்ல the house has not been opened none of several years, அப்படி எழுதலாம். அப்படி இல்லை அப்படின்னா that house has been opened by anyone for several years, இதுல எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகேங்களா. அண்ட் தென் 29 பாருங்க, காம்பவுண்ட் சென்டென்ஸ், அதாவது மாத்த சொல்லியிருக்காங்க. நீங்க என்ன எழுதணும்னா, அஜய் அண்ட் தினேஷ் வேர், டூங்கிற இடத்துல வெரி போட்டுருங்க. அஜய் அண்ட் தினேஷ் வேர் வெரி, ஓகேங்களா, வெரி யங் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்டு தான். அஜய் அண்ட் தினேஷ் வேர் வெரி யங்னு போட்டுட்டு அடுத்து என்ன எழுதணும் அப்படின்னா, சோ அப்படி இல்லாட்டி அண்ட் சோ போட்டுக்கணும். வெரி யங் பக்கத்துல வந்து அண்ட் சோ ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி அப்படி போடலாம். இல்ல அண்ட் சோ ஒர்க் இன் த இண்டஸ்ட்ரி தே கால்டு நாட் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஓகேங்களா. திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 30 பாருங்க, வேர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின்ஸ்ல ஃபர்ஸ்ட் இஃப் யூ, இல்ல இஃப் ஷி, இஃப் ஹி அந்த மாதிரி இருக்குன்னா அதை தூக்கிட்டாவே ஆன்சர் மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும். இங்க என்ன, வேர் யூ, இஃப் யூங்கிறத எடுத்து வேர் யூ, இஃப் ஹீனா வேர் ஹி அப்படிங்கிற மாதிரி போடணும். இங்க வேர் யூ எ டீச்சர் யூ வுட் நோ த டிஃபிகல்டிஸ் அப்படிங்கிறத எழுதிடலாம். அடுத்தது பாருங்க, இஆர்சியை பொறுத்தவரை ஒன்ஸ் அப்பான் ஏ டைம்ல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டிருக்காங்க கேப்ரியல் ஒக்காரா, இது ரெண்டுக்கும் அதாவது போயம் அண்ட் ஆத்தர் நேம் எழுதிட்டீங்கன்னா 2 மார்க். அண்ட் எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி, இம்பார்ட்டன்ட் இஆர்சி, அதுல ஷார்ட்டான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருப்பேன், அதுல 1 மார்க், 3 மார்க் வாங்கிடலாம். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்பிரிங், அந்த போயத்துல இருந்து கேட்டிருக்காங்க. வில்லியம் வேர்ட்ஸ்மித், அது வேர்ட்ஸ்வர்த், அவங்க தான் ஆத்தர். அடுத்தது பாருங்க, த ஹாலோ கிரவுண்ட்ல இருந்து கேட்டிருக்காங்க. வில்லியம் ஷேக்ஸ்பியர் அவங்க ஆத்தர். இதுல ஏதாவது 2 எழுதணும். ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் பாருங்க, அதாவது ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் பொறுத்தவரை ஆன்சர் வித்தவுட் மிஸ்டேக், கரெக்டான ஆன்சர் வித்தவுட் மிஸ்டேக் இல்லாம இருந்துச்சுன்னா 3 மார்க் ஃபுல்லா கொடுத்துருவாங்க. இல்ல ஆன்சர் பண்ணிருக்கீங்க ஆனா ஒரு சில ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 மார்க் கொடுப்பாங்க. இல்ல நீங்க ரெலவெண்டான ஆன்சர், அதாவது அந்த கொஸ்டினுக்கு சம்பந்தப்பட்ட இல்ல அந்த பாடத்துல இருந்து ஏதோ ஒன்று எழுதி வச்சிருக்கீங்க, நிறைய மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறப்ப அதுக்கு 1 மார்க். ஸோ அதனாலதான் சொல்றது, பேராகிராஃப், கொஸ்டின் ஆன்சர் இதெல்லாம் வந்து தெரிஞ்சாலும் தெரியலாட்டியும் அதை வந்து அட்டன் பண்ணி வைங்க. அந்த இடத்துல அட்லீஸ்ட் உங்களுக்கு 1 மார்க் இல்ல 2 மார்க் அந்த மாதிரி கிடைக்க சான்ஸ் இருக்கணும். ஓகேங்களா. அண்ட் இந்த 3 மார்க் பாருங்க, இதுக்கான ஆன்சர் வந்து கம்ப்ளீட் த ப்ராவர்ப்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து ஏர்னட், செகண்டுக்கு வால்ஸ், தேர்டுக்கு வந்து லைனிங். பாத்துக்கோங்க, பெனி சேவ்டு இஸ் எ பென்னி ஏர்னட்,
அப்புறம் ஈவன் த வால்ஸ் ஹாவ் இயர்ஸ். அடுத்து எவ்ரி கிளவுட் ஹேஸ் எ சில்வர் லைனிங். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ரைட் ஏ நோட்டீஸ் அபவுட் அந்த நோட்டீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட் ஆஃப் த நோட்டீஸ், அந்த நோட்டீஸோட ஃபார்மட்டுக்கு ஒரு மார்க். டேட் அண்ட் டைமுக்கு கண்டிப்பாக மார்க் உண்டு. அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. சொல்ல பாருங்க, இதுலேயும் சரி லெட்டர் ரைட்டிங்லேயும் சரி எல்லாத்துலேயுமே டேட் அண்ட் டைமுக்கு ஒரு மார்க். ஸோ ஒரு மார்க். அடுத்தது வந்து அந்த கண்டென்ட்டுக்கான ஒரு மார்க், 3 மார்க். அடுத்து டெஸ்கிரைப் த ப்ராசஸ், அதே தான் 3 மீனிங்ஃபுல். ஏதாவது ப்ராசஸ் இங்கே என்ன கேட்குறாங்க, வெஜிடபிள் சாலட் கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கோ ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், டீ, காஃபி இந்த மாதிரி ஏதாவது கேட்குறாங்கன்னா இல்லை அந்த மாதிரி கேட்கலாம். நீங்கள் வந்து 3 மீனிங்ஃபுல் சென்டென்ஸ் வித்தவுட் மிஸ்டேக் எழுதணும். மிஸ்டேக்கே இல்லாம 3 மீனிங்ஃபுல்லா இருக்கும். இந்த சென்டென்ஸ் எழுதுனா 3 மார்க். இல்ல சென்டென்ஸ் எழுதிருக்கீங்க ஆனா நிறைய மிஸ்டேக் இருக்குன்னா 1 மார்க். இல்ல 3 சென்டென்ஸ் எழுதிட்டீங்க ஆனா ஒரு சில மிஸ்டேக் தான் இருக்கு அப்படிங்கிறப்போ 2 மார்க் கொடுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்து இமெயில் ரைட்டிங் பாருங்க, ஃபார்மட் ஆஃப் த இமெயிலோட ஃபார்மட்டுக்கு 1 மார்க்கும், டூ அண்ட் சப்ஜெக்ட் யாருக்கு எழுதுறீங்க, சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறதுக்கு 1 மார்க்கும், கண்டென்ட்டுக்கு 1 மார்க்கும் கொடுக்குறாங்க. பேராகிராஃப்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதாவது பேராகிராஃப் எக்ஸ்ட்ராடினரியா இருந்தால் 5 மார்க், இல்ல கரெக்டா எழுதிருக்கீங்க வித்தவுட் மிஸ்டேக்ங்கிறப்ப 4 மார்க், இல்ல கரெக்டா எழுதிருக்கீங்க பட் சம் மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறப்ப 3 மார்க், இல்ல நீங்க எழுதிருக்கீங்க பட் நிறைய நீங்க ஏதோ ரெலவெண்டா எழுதிருக்கீங்க நிறைய மிஸ்டேக் இருக்குன்னா 2 மார்க். ஸோ அதனால இங்க வந்து பாருங்க, சம்மரி நோட்ஸ் மேக்கிங் பட்ல டைட்டிலுக்கு 1 மார்க், ரஃப் காப்பிக்கு 1 மார்க், ஃபேர் காப்பிக்கு தான் 3 மார்க். ஏன்னா ஃபேர் காப்பி தானே மெயின் கண்டென்ட். ஸோ அதனால ஃபேர் காப்பிக்கு 3 மார்க். இப்படிதான் மார்க் அலாட்மெண்ட் பண்றாங்க. ஸோ அதை வந்து பாத்துக்கோங்க. அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்க, அட்வர்டைஸ்மெண்ட் இதுக்கு ஃப்ரம் அண்ட் டூக்கு 1 மார்க்கும், சப்ஜெக்ட் அண்ட் ரெஃபரன்ஸுக்கு 1 மார்க்கும், சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் சாலிட்டேஷனுக்கும் 6 மார்க் கொடுத்து 1 மார்க், பாடி ஆஃப் த லெட்டர் 1 மார்க், பயோடேட்டா ரெஸ்யூம்க்கு 1 மார்க். ஸோ அதெல்லாம் பாத்துக்கோங்க. அடுத்தது இங்க பாருங்க, த டாக்டர் அட்வைஸ்ட் ஹிஸ் பேஷண்ட் டு டேக் அவுட் த பேக்கெட், PAC அந்த இது வரும் ஆஃப் அந்த இது. அடுத்தது ஹேட் இன் ஹிஸ் பாக்கெட், PO இங்க வரும். ஸோ அந்த இது பாத்துக்கோங்க. அடுத்தது இஃப் வி ஹேட் டைம் வி விசிட்னு கொடுத்துருக்காங்க. இங்க என்னன்னா வி குட் ஹாவ் விசிட்டட், அப்படி வி வுட் ஹாவ் விசிட்டட், வுட் ஆர் குட்டு போட்டு எழுதணும். ஓகேங்களா? தென் வந்து இந்த இடத்துல யூஸ்டு டு, இங்க வந்து வில் போடலாம் இல்ல வென் போடலாம். அடுத்தது பாருங்க, ஸ்பாட் ஏர் நெய்தர் ஆஃப் தி பாய்ஸ் ஆர் கில்ட்டி, அங்க வந்து இஸ் வரணும், ஆர் வரக்கூடாது. அடுத்து பாலாஜி இஸ் ஜூனியர் தென் மீ, அங்க வந்து ஜூனியர் டு மீங்கிறது வரணும். ஸோ டூ தென் வராது. அடுத்தது அவர் டீச்சர் கிவ் அஸ் a lot of advices, அப்படின்னா அட்வைசஸ் வராது, அட்வைஸ் தான், எஸ் எடுத்துடணும். அடுத்தது த குவாலிட்டி ஆஃப் த மேங்கோஸ் வேர் குட் அப்படிங்கிற வேர் வராது, வாஸ் குட். அடுத்து த டூரிஸ்ட் டுக் மச் போட்டோஸ் டியூரிங் த ட்ரிப், அப்படின்னா மச் போட்டோஸ் வராது, மெனி போட்டோஸ். ஓகேங்களா? ஸோ தட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அந்த பேரா குறித்து கொஸ்டின் கேட்கறது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி இன்னொரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சிருக்கேன். ஸோ அதுக்கும் இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கீயோட ஒரு வேணுமா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லுங்க, நான் அப்லோட் பண்ணேன்.